அரசியல் ரீதியா நாங்க என்னென்னலாம் முதல்ல எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் என்னென்ன பாதிப்பு இருக்குதோ, என்ன பத்திரிகைகள் நான் சொல்லியிருந்தேனோ அதை திரும்பி மேலிட பொறுப்பாட்ட சொல்லியிருக்கிறோம். அவர் 10 நாள் டைம் சொல்லியிருக்காங்க, விரைவா செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுடைய தலைமை தானே, அதனால அவங்க கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம். 10ஆம் தேதி மேல அப்பாயின்மெண்ட் கிடைச்சா கண்டிப்பா போய் பார்ப்போம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதிப்பு வந்திருக்குது. அவருக்கு மிரட்டல் வந்திருக்கு, அங்காளம் சட்டமன்ற உறுப்பினருக்கு. அதெல்லாம் அது சம்பந்தமா டிஜிபி கிட்டையும் தலைமைச் செயலர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கிறோம். அது நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் யாருமே இல்லை. நேற்று எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்னு நினைச்சிருந்தோம், வெயிட் பண்ணியிருந்தோம், கிடைக்கல. அதனால மீண்டும் கூப்பிட்றாங்க. அதுக்காக தான். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் அச்சுறுத்தலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் கூட்டணி ஆட்சி எங்கேயுமே தெளிவாக சொல்லிக்கிறோம். கூட்டணி ஆட்சி தொடராது, கலைஞர்லாம் சொல்லவே இல்லை. எங்கேயுமே எல்லா சட்டமன்ற உறுப்பினர் சொன்னோம். இந்த அரசு இன்னும் நிறைய குளறுபடிகள் இருக்குது. நிறைய அதெல்லாம் திருத்தி மாற்றி எங்களை கூப்பிட்டு சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆலோசனை கேட்டு ஒரு தொகுதியுடைய பிரச்சனைகளும் பட்ஜெட்டில் எங்களை சேர்க்கணும்.